நான் திருவாசகம் பத்தி பேசணும். ஒரு 5 செய்தி சொல்ல போறேன். அது கடல் கடல். முடிஞ்சா மாணிக்க வாசகர் வரலாறு கொஞ்சம் சொல்ல போறேன். யார் யாருக்கு நல்ல தலையெழுத்து இருக்கோ அவங்கெல்லாம் வந்து உட்கார்ந்து கேட்பாங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் கொடுத்து வைக்கணுமா இல்லையா? கொடுத்து வைக்கணும்ல. கையில ஒன்ன வச்சுக்கிட்டு 4500 மெசேஜ் இருக்குன்னு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட 4 நல்ல வார்த்தை கேட்டா சந்தோஷம். இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கோயிலை கட்டிய புண்ணியவான்கள், நிர்வகிக்கக்கூடிய புண்ணியவான்கள் எல்லாருக்கும் 1000 கோடி நன்றிகள். அதை முக்கியமா பெண்கள் அதிகம். ஒரு ஆண் படித்தால் அவன் மட்டும் படிக்கிறான். ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பம் முழுக்க படிக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப திருவாசகத்துல ஒரு செய்தி சொன்னா இன்னும் 4 சொல்லணுமா? இப்ப 2வது செய்தி. ஆமா, மகாத்மா காந்தி தமிழ் படிச்சாரா? இந்த பொண்ணுகிட்ட சொன்னாரா இல்லையா? வள்ளியம்மை உனக்காக தமிழ் படிப்பேன். படிச்சார். சத்தியவான் படிச்சார். தமிழ்ல கையெழுத்து போட கற்றுக்கிட்டார். மோக காந்தி. அது என்ன மோக? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. தமிழ்ல அந்த கையெழுத்து என்கிட்ட இருக்கு. கல்கியில வந்துச்சு, வெட்டி எடுத்துக்கிட்டேன். மோக காந்தி. பள்ளத்தூர்னு ஒரு ஊரு செட்டிநாட்டுல. அங்க அண்ணாமலை செட்டியார்னு ஒருத்தர். அவரு வார்தாவில போய் மகாத்மா காந்தியினுடைய ஆசிரமத்தில் சர்வீஸ் பண்ணினார். பணி 6 மாசம் வேலை பார்த்தார். சம்பளத்துக்கு இல்ல, தொண்டு. வேலை பார்த்து முடிஞ்சது. நான் போயிட்டு வரேன். மகாத்மா காந்தி கேட்டார், உங்களுக்கு என்ன வேணும்? இதுல ஒரு கையெழுத்து போடணும். ஆட்டோகிராஃப் கையெழுத்து போடணுமா? அப்ப 5 ரூபா கொடுங்க. எதுக்கு? அப்ப 5 ரூபா சார். 1940ல மதிப்பு அதிகம் இல்லையா? எதுக்கு? ஹரிஜன் வெல்ஃபேர் ஃபண்ட். ஹரிஜன நல நிதிக்கு 5 ரூபா உண்டியல்ல போடுங்க, நான் கையெழுத்து போடுறேன். இவரு கேட்டார், அண்ணாமலை செட்டியார் தமிழ்ல கையெழுத்து போடணும். அப்ப 7 ரூபா கொடுங்க. இவர் நாட்டுக்கோட்டை செட்டியார், அவர் பனியா செட்டியார். விடா கண்டனும் கொடா கண்டனும். அவர் அப்ப 7 ரூபா கொடுக்கிற. ஒரு பொன்மொழி எழுதி கையெழுத்து போடுங்க. அடப்பாயினுச்சா சரின்னுட்டார். தமிழ்ல பொன்மொழி எழுதினாரம்மா. யாரு? மகாத்மா காந்தி. என்ன பொன்மொழி தெரியுமா? நீரில் எழுத்தா